இப்ப இருக்கிற சொசைட்டில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முழு பாதுகாப்பு இப்ப பெண்களுக்கு இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்புன்ட்டு எப்படிமா? பெண்களுக்கு பாதுகாப்பு நாம தான் நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும். ஓகே தான். இப்போ ஓகே. முன்ன மாதிரி இல்ல. இல்ல. புது பாதுகாப்பு இல்ல. இப்ப பாருங்க எவ்வளோ விஷயம் நியூஸ்ல நம்ம கேள்விப்படுறோம். ஃபோன்ல, யூடியூப்ல பார்க்குறோம். நெறைய விஷயம் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பாலியல் தொல்லை அதிகமா தான் இருக்குது. அதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையவே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை பாலியல் தொல்லை நிறைய பார்க்குறோம் இந்த ஒரு 4 இயர்ஸ்ல. பாதுகாப்பு இல்லை. 2 வயசு குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கே இல்லை. அப்புறம் பெரியவங்களுக்கு எங்கே தெரியும்? நம்ம தான் பத்திரமா இருக்கணும். பாதுகாப்பு எங்கம்மா இருக்குது? பாதுகாப்பு என்னை பொறுத்தவரையும் சொல்றேன்னா, என்னை பொறுத்த மகளிருங்க எல்லாருமே சொல்றேன், பாதுகாப்பு இல்லை. எங்கேயாவது தனி போக முடியுதா சொல்லுங்க? வயசானவங்களும் கூட தனியா போக முடியல. சின்ன 5 வயசு குழந்தையும் தனியா போக முடியல. அந்த மாதிரி நாட்டுல நாம இருக்கிறோமா? பாதுகாப்பு சரியில்லைங்க. பாதுகாப்பு சரியில்லை. பெண்களுக்கெல்லாம் இந்த வாட்டிக்கு ரொம்ப பாதுகாப்புன்றதே இல்லை. பாதுகாப்பு தான். இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களே. பாலியல் நிறைய நியூஸ் பேப்பர் எடுத்தாவே கஷ்டமா, பேப்பரே வாங்குறது கிடையாது. நியூஸும் பார்க்கறதுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இல்ல, சுத்தமா இல்ல. சின்ன குழந்தைங்கள வீட்டுல விளையாடின்னு இருக்க போத எதிர் வீட்டு பையனே ஒரு நாஸ்தி பண்றா அவளை கூட்டின்னு போய். இந்த மாதிரி இருந்தா எப்படி உலகம் நல்லா இருக்கும்? பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு இப்ப இந்த சொசைட்டில? கேள்விக்குறிதான். ஆமா, கரெக்ட் தான். அது சொல்ல முடியாம இருக்குது இப்ப. பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இல்லதான். ஆனாலும் பசங்க தான் சேஃபா பாத்துக்கணும். நம்ம பொண்ணுங்க தான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேஃப் பாத்துக்கணும். அக்கம் பக்கம் பார்த்துட்டு தான் நம்மளும் சேஃபா இருந்துக்கிட்டாங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. சில இடங்கள்ல வருதுதான், இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க சேஃபா தான் இருந்துக்கணும். பாதுகாப்புன்றது நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எங்க சைட்ல எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கும். வெளில மெட்ராஸ் சைட்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ பெண்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பெண்கள் கொஞ்சம் தைரியமாக தான் இருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய கராத்தே அந்த மாதிரி எல்லாம் கற்றுக்குனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பாதுகாப்பு எப்படி இருக்கு இந்த சொசைட்டில இப்போ? நல்லதுப்பா. இந்த வீட்டோட போலீஸ் தான் எங்கள் ஹஸ்பண்டு எஸ்ஐ இருக்காப்புல. அதெல்லாம் நல்லா நம்ம சென்னையில் பொறுத்து நல்லா இருக்கு. குறைவு தான். பெண்களுக்கு பாதுகாப்பு மிக மிக குறைவாக இருக்கு. சொல்லப்போனால் வேதனைக்குரிய விஷயமாவும் இருக்கு. பெண்களை எல்லா ஆண்களுமே சம மதிப்போடு அன்போடு அவர்களை பார்க்கணும். அதுதான் என்னுடைய தாட்டு. அதனால கண்டிப்பா பெண்களுடைய பாதுகாப்பு மிக மிக குறைவு தான் நான் நினைக்கிறேன். பாதுகாப்புன்றதே ஒண்ணு இல்லை. சேஃப்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஆண்கள் கொஞ்சம் அதாவது என்னோட பையனை நான் வளர்க்கும் போது பெண்கள் தான் இப்படி தான் இருக்கணுன்றதை வளர்க்கணும். பைதவே அது மாதிரி வளர்த்தாங்கன்னா இன் ஃபியூச்சர் இதை மாதிரி இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்கிற இன்சிடென்ட்ஸ் ஒரு ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தடுக்கலாம். அது ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க். இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாட்டத்தோட இது எதுவுமே முடியக்கூடாது. ஸோ ஆஸ்பெக்ட் ஆஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். பட் நம்ம எப்பயுமே ஒரு சைடை மட்டும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. நம்மளும் எல்லாமே சேஃபாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. மற்றபடி சேஃப்டி நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். கேர்ள்ஸை இப்படி பார்த்துக்கணும், நம்ம பேம்பர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் என் பையனுக்கு என்ன சொல்லுவேன்னா, அக்காவை அடிக்கக்கூடாது, கேர்ள்ஸை அடிக்கக்கூடாது, கேர்ள்ஸை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துக்கணும் எல்லா விஷயத்தையும். பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்றத பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அதை எல்லாருமே ஃபஸ்ட்டு கிட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த சேஃப்டி எங்கே வருதுன்னா எல்லாரும் பிரச்சனை எதை ஃபேஸ் பண்ணாலும் சொசைட்டியில் வர எல்லா விஷயத்துலேருந்தும் சேஃப்டி தான் பார்க்கணும். லைக் ஒரு கேப் ட்ராவல் பண்ணுறாங்களா, இல்லை ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, எல்லா இடத்தையும் நம்ம எப்பவுமே ஒரு கிட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது பெண் குழந்தைங்களுக்கு இப்படி இருக்கணும், பெண் குழந்தைங்களுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி தரமே தவிர ஒரு பையனை வளர்க்கும் போது பையனை எப்படி வளர்க்கணும் பையனுக்கு சொல்கிறது கிடையாது. அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி வைக்கணும், இப்படி தான் வெளியே நடந்துக்கணும், இப்படி தான் இவங்க எப்படி கேர்ள்ஸ் கிட்ட நம்ம ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு ஜென்ரேஷன் வழியாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு வீட்டில் மாமனார் மாமியாரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கடுத்து பையன் மருமலை கண்ட்ரோல் பண்ண ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்படியே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பெக்டை எங்கன்னா ஸ்டார்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும். அதை நம்ம இப்போ வர ஜென்ரேஷனில் நம்ம குழந்தைங்கக்கிட்ட நம்ம பையன்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக பண்ணணும், நம்ம எப்படி ஒய்ஃபுக்கு ட்ரீட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம பையன் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து 100% சேஃப்டியே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சேஃப்டியே இல்லை மேம். ஈவன் நான் இப்போது
சின்ன வயசுன்னு சொல்றதை விட இப்போ நான் 30 இயர்ஸ் வரைக்கும் நான் போல்டாக இருந்தேன். நல்ல போல்டாக இருந்தேன். ஒரு 12 o'clock கூட நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஒரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து பயப்படுறேன். மேபி நான் வந்து ஒரு பொன் குழந்தை வச்சிருக்கனால பயப்படுறேன்னா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் இப்போ வந்து ரொம்பவே ஃபியராக இருக்குது. என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், அவங்க அம்மா போகிறாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வர சொல்லுங்கள், சீக்கிரம் வர சொல்லுங்கள், ஒரு நைட்டு இந்த டைமுக்கு மேலே வேண்டாம். ஏன் தெரியல, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு அந்த ஒரு சேஃப்டிங்கிறது வந்து எதனால நிறைய நியூஸஸ் பார்க்கறதுனால நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கா என்னன்னு தெரியல. சேஃப்டி வந்து சின்ன பசங்க கூட அதான் சொல்றேன், ஏரியா வைஸ் அது டிஃபர் ஆகுது. கம்மி தான், அவ்வளவா இல்ல, கம்மி தான். பாதுகாப்பு 50-50 தான் இருக்கு. பாதுகாப்பு கண்டிப்பா இல்ல. இதை நாங்க டெய்லி பார்த்து நாங்க வந்து நியூஸையும் மொபைலையும் பார்த்து அருவேற்கிறோம். நாங்களே பெண்களா இருந்து அருவேற்கிறோம். ஏன்னா ரொம்ப கீழ்த்தரமா ஜென்ஸுங்க வந்து நடத்துறாங்க. இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நம்மளுக்கு வந்து சேஃப்டியே இல்லை. அது சின்ன குழந்தைல இருந்து வயசானவங்கள வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. நம்ம கவர்மெண்ட் இது வந்து உடனே கண்டிச்சு இதுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். லேடிஸுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஜென்ஸு கூட அவங்களோட இது மாத்திக்கணும். இந்த 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 இதோட தாட் அவங்க மாத்திக்கணும். ஈக்குவல் தான் நாங்களும், அவங்களுக்கும் ஈக்குவல், நாங்களும் ஈக்குவல் தான். அவங்களுக்கு கருப்பு இருக்கு, எங்களுக்கு கருப்பு இருக்கு. ஆனா எங்க கிட்ட வந்து அவங்க அபேகரிக்கிறாங்க. பாதுகாப்பு நேற்று வரையும் வந்து ஒவ்வொரு நியூஸ் நம்ம பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் இந்த அரசாங்கம் வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்குது. எவ்வளோ சிசிடிவி கேமரா வந்துடுது, ஒவ்வொரு தெருவுக்கும் சிசிடிவி கேமராஸ் இருக்குது, ஒவ்வொரு வீட்டுக்கும் சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் வந்து தப்பு பார்த்தீங்கன்னா திருப்பி ஏதோ ஒரு வகையில் வந்து பெண்களுக்கு எதிரான வந்து தப்பைகள் அதிகமாக நடந்துன்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ நம்ம பார்க்குறோம், பாண்டிச்சேரியில் எல்கேஜி பாப்பாவை வந்து ஒரு பலாத்காரம் பண்ண மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து இந்த கேள்விக்கான ஆன்சரபிள் கண்டிப்பாக இல்லை. பட் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அரசாங்கம் அமைஞ்ச பிறகு பெண்களோட பாதுகாப்பு பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். பட் இப்போதைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் நாங்கள் உணர்றோம். எங்களோட பாதுகாப்பு பார்த்தா அங்கங்கே இப்போ நடந்து தான் இருக்குது. அது அவ்வளோவா இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. இனி கொஞ்சம் முயற்சி எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பசங்களும் இப்போ வெளியில் நம்பி விடுற மாதிரி இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் ஏதாவது நல்லாயிருக்கும். சேஃப்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் நம்ம முந்திலாம் ஒரு 6 மணிக்கு மேலே பெண்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஈவன் 10-11 o'clock பார்த்தீங்கன்னா கூட விமென்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தைரியமாக நம்ம ரோட்ஸில் போனாங்க. ஸோ ஐ ஷுட் அப்ரிஷியேட் தட். இன்னும் நிறைய சேஃப்டி வரணும்னு நான் யோசிக்கிறேன். இன்னும் இந்த மென் இல்லாமல் கொஞ்சம் மாறணும். சேஃப்டி இது வரைக்கும் ஐ திங்க் லைக்வைஸ் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து என்னோட சர்க்கிளில் வந்து ஆல் த கைஸ் விச் ஐ ஹாவ் இன் மை சர்க்கிள் ஆர் வெரி சேஃப் டு ஸ்பெண்ட் டைம் வித். எங்கள் அம்மாவே வந்து என்னை நம்பி லைக் நீ போயிட்டு வாமா, ஒரு 11 மணிக்கு நாங்கள் டீ குடிக்க போனோம் அப்படின்னா கூட எங்கள் அம்மாவே என்னை நம்பி விட்டு போவாங்க, போயிட்டு வாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி இருக்குது. ஐ மீன் தேங்க்ஃபுல்லி வித் மை சர்க்கிள். வெளியில் போனால் ஒரு பொண்ணு நடந்து போனாலே அவளை வந்து பார்த்துட்டு பின்னாடியே கொஞ்சம் சுற்றுறது, ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் இருக்குதா இன்னும். அதெல்லாம் நாங்களும் அவங்க தங்கச்சி அம்மா மாதிரி தான். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களெல்லாம் இப்போ நாசம் பண்ணுறானுங்க. அது நம்ம எது வெளியே அதுமாரி சொல்ல தெரியல நமக்கு. இந்த 12 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை இருக்கிற பருவத்தில் அவனுங்க வந்து தோட்டி விளாடிக்கணும். ஏதோ கேட்டால் அவங்க குடி போதையில் ஏதோ பண்ணிடுறாங்க, கொண்டிடுறாங்க, ஒரே முடிஞ்சு போச்சு வார்த்தை. பாதுகாப்பு இருக்கு, சேஃப்டியில் இருக்கு.